Hi student, today class quantum number of model atoms. Previous class model of atom introductions. Atom is called an atomic physics, the Bohr model or Rutherford Bohr model presented by Niels Bohr. A small dense nucleus surrounded by orbiting electrons. Today class quantum numbers. Quantum numbers means quantum numbers gives complete information about an electrons. Example: electrons, size, orientations, etc. Explain it. The arrangement and movement of electrons, spectral lines of polyelectronic atoms, and give an acceptable model of atoms. ஒரு ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எந்த அளவுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு, அந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஷெல்ஸ், சப்ஷெல்ஸ், ஆர்பிட்ஸ், இது எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ். ஒரு ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அதோடைய சைஸ், ஆர்பிட்ஸ், ஷெல்ஸ், சப்ஷெல்ஸ், அதோடைய மேக்னெட்டிக்ஸ், ஸ்பின்ஸ் எல்லாத்துக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் குவாண்டம் நம்பர்ஸ். First of all, the quantum numbers 4 types. First one, principal quantum number, symbol n. Second one, azimuthal quantum number, symbol L. Magnetic quantum numbers m. Spin quantum numbers s. Spin quantum numbers s. First one, principal quantum numbers, symbol n. The specific, the main energy level orbit. So main shell. So in the main shell kana symbol n. Azimuthal quantum numbers, symbol L. ஸோ இது சப் செல் சொல்லுவாங்க, சப் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப் எனர்ஜி லெவல் ஆர்பிட்ஸ். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ், இங்கே ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால், ஓரியன்டேஷன் பற்றி சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், எத்தனை இருக்குன்றத சொல்லக்கூடியது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதோடைய மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானுடைய மூமெண்டம். ஸோ எப்படி ரொட்டேஷன் ஆகும், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ அந்த மாதிரி லெவலில் சொல்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சிம்பல் என். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சைஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட் ஷெல்லு. ஸோ இங்கே ஷெல்லை பற்றி நம்ம சொல்லுவோம். த மெயின் ஷெல் எத்தனை ஷெல் இருக்குது அப்படின்னா கே, எல், எம், என். கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். ஸோ கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். கே ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ன்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இங்கே சிம்பிள் என் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ என் ஈக்குவல் டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4. ஓகே, கிரேட்டர் வேல்யூ ஆஃப் என். ஸோ இதோடைய நம்ம என் ஈக்குவல் டு 1 2 3 4 சொல்கிறோம். ஸோ இது ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அது 2n ஸ்கொயர். ஃபார்முலா 2n ஸ்கொயர். ஸோ இந்த 2n ஸ்கொயரில் நம்ம
ஒவ்வொன்றும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது கேக்கான ஷெல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றத தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு n is equal to 1 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1ன்றதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 2 1 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் பண்ணால் சேம். ஸோ 2ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கே வந்து எலக்ட்ரான்ஸ் 2. நெக்ஸ்ட் இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கே அடுத்தது கே எல் எடுத்துக்க போகிறோம். ஸோ எல் ஈக்குவல் டு அதே போல் 2n ஸ்கொயர் n ஈக்குவல் டு 2வை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 ஸ்கொயர் 2 இன்ட்டு 4 8. ஸோ எல்ல இருக்கக்கூடிய ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு the same m equal to, so formula 2n square நம்ம n equal to 3ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 2 3 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 18. ஸோ m எலக்ட்ரான்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு the same n equal to, so n is equal to 4 2n square, so 2 4 square 32 electrons. so n equal to 32 electrons fill ஆகும். ஸோ ஒவ்வொரு ஷெல்லும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். கே ஷெல், நெக்ஸ்ட்டு எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல், கே எல் எம் என் ஷெல். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு ஷெல்லுலேயும் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகுன்றத ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. 2n ஸ்கொயர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் n is equal to 1 2 3 4 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு கே ஷெல்லு 2 எலக்ட்ரான்ஸ், எல் ஷெல்லு 8 எலக்ட்ரான்ஸ், எம் ஷெல்லு 18 எலக்ட்ரான்ஸ், என் ஷெல்லு 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுன்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ n k 2, next n equal to 2, L shell 8, n equal to 3, M shell 18, n equal to 4, N shell 32 electrons. So formula 2n square. Next azimuthal quantum number. So azimuthal quantum number, each energy level is divided into sub levels. இது sub levels சொல்லுவாங்க, sub cell ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸில் ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகும்போது அதோடைய ஒரு நீல்ஸ் இன்னொரு ஷெல்லு நம்மளுக்கு இங்கே ரொட்டேஷன் ஆகும். ஸோ இது ஷெல்லுனா இது சப் செல்லாக இருக்கும். அப்படி சப் செல்லாக இருக்கக்கூடியது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்கே அந்த ஆர்பிட்டாவில் ஃபில் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆர்பிட்டால் மூலிமா கே ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுடைய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்றதையும் இது மூலிமாவே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய சிம்பிள் நம்ம எல் எடுத்துக்க போகிறோம். சிம்பிள் எல். ஈச் எனர்ஜி லெவல் இஸ் டிவைடட் இன்டு சப் லெவல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு சப் லெவல்ஸ், அதாவது சப் ஷெல் அப்படின்றதையும் கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஷேப்பை பற்றி சொல்கிறோம். அதே போல் சப் எனர்ஜி லெவல்ஸ் ஆர்பிட்டால். ஸோ இதுக்கு முன்னாடி கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்னு சொல்லுவோம். இங்கே ஆர்பிட்டால் சொல்லுவோம். ஸோ ஆர்பிட்டால் எதாவது சொல்லலாம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா கொடுக்குறாங்க. 2 ×
2l plus 1, 2 into 2l plus 1, 2 into 2l plus 1 என்றதை நம்ம கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது n ஈக்குவல் டு நம்ம அங்கே பார்த்துருப்போம் n ஈக்குவல் டு 1 2 3 4ன்றதை பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இப்போது இங்கே அதே n ஈக்குவல் டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0 1 2 3, ஸோ 0 எக்ஸட்ரா. ஸோ 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த 0 ஃபஸ்ட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 0 இங்கே l ஈக்குவல் டு 0ன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே n வரக்கூடாது, l வரணும். ஸோ l இஸ் ஈக்குவல் டு 0 தான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 என்ன வரும் 2. ஸோ இங்கே நம்மளுக்கு s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதே போல் நம்ம p ஆர்பிட்டாலுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். p இப்போ 2 இன்ட்டு l plus 1, l equal to 1. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன வரும் 2 into 1 plus 1, ஓகே 3 வரும். அப்போது நம்மளுக்கு p ஆர்பிட்டால் 3 into 2 6. ஸோ p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு the same l equal to 2. அப்போ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into 2 4 plus 1 5, 5 into 2 10. அப்போது d ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். இதே போல் l is equal to 3. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு fல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஓகே, ஸோ சப்செல்லில் s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ், p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்ஸ், d ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான்ஸ், f ஆர்பிட்டால்ஸ் 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் எனர்ஜி அண்ட் சைஸ். இப்போ இது மூலியமாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும்போது கே ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? 2 எலக்ட்ரான்ஸ். அதோடைய ஆர்பிட்டால் 1s. நெக்ஸ்ட் எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ், அதில் s அண்டு p 8 எலக்ட்ரான், s அண்டு p. நெக்ஸ்ட் n is equal to 3, m ஷெல்லில் 18 எலக்ட்ரான்ஸ், s p d ஆட் பண்ணால் 18 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் n is equal to 4, n ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸ், s p d f ஸோ ஆட் பண்ணால் 32 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒவ்வொரு செல்லிலையும் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகும். அதில் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும்ன்றத சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் குவாண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அதோடைய ஓரியன்டேஷன் பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ ஓரியன்டேஷன் எதன் மூலிமா சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 0லேருந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். 0ன்னு சொல்லும்போது 1 பாக்ஸ், 0ன்னு சொல்லும்போது 1 பாக்ஸ். ஸோ மேக்ஸிமம் -1 0 + 1 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இங்கே l is equal to 0, l is equal to 0ன்னு சொல்லும்போது அது s ஆர்பிட்டால்ஸ் மேக்ஸிமம் m is equal to 0. அப்போ எத்தனை பாக்ஸ்? 1 பாக்ஸ். எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் அதே l is equal to 1 எடுத்துருக்காங்க. p ஆர்பிட்டால் -1 0 + 1 எத்தனை பாக்ஸ் அப்படின்னா 3 பாக்ஸ் இந்த மாதிரி வரும், 3 பாக்ஸ். ஸோ அந்த 3 பாக்ஸ் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகும்போது டோட்டல் 6 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு l is equal to 2, d ஆர்பிட்டால்ஸ் அதோடைய பாக்ஸ் 5 -2 -1 0 + 1 + 2, அதாவது m is equal to -2 -1 0 + 1 + 2. இப்போ டோட்டல் பாக்ஸ் 5 பாக்ஸ். ஸோ இதில் ஈச்
2 electrons fill ஆகும். So total 10 electrons. Next L is equal to 3, 7 bucks. 7 bucks. அதில் each 2 electrons fill ஆகும். Total 14 electrons. So box பற்றி சொல்கிற ஒரு explanations நம்ம magnetics quantums. Okay, next topics. Spin quantum. Spin quantums, spin of electrons அதாவது rotated around it is own axis. அதாவது rotate ஆகுது இல்லையா, around the nucleus also rotated around it is own axis. ஸோ எலக்ட்ரான் வந்து சுற்றி வரும், ஒரு நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரும்போது மேக்ஸிமம் அதோடைய ரொட்டேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா த கிளாக் வைஸ் 50% ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் 50% இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு எனர்ஜி லெவலுக்கு -1/2, அதாவது 1 எனர்ஜி லெவலுக்கு -1/2, கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய லெவலுக்கு +1/2. ஓகே, ஸோ ஃபார் கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும்போது -1/2, அதாவது ஸ்பின் குவாண்டம். ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கக்கூடியது +1/2. நம்ம பாக்ஸில் இந்த மாதிரி 1sனால் இந்த மாதிரி போகணும். 1sல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும், ஒரு எலக்ட்ரான்ஸ் 1 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது 1 எலக்ட்ரான்ஸ். கிளாக் வைஸ் உடைய அதோடைய ஸ்பின் கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது -1/2, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது +1/2. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது, இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது. ஸோ +1/2 -1/2. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர்பிட்டால்ஸ் உடைய ஷேப்பை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ.